அக்டோபர் 10, 2025 நியூ டெல்லி. இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் அமீர் கான் முத்தாக்கியும் ஒரு ஹை லெவல் மீட்டிங் பேசினாங்க. இந்த ஹை லெவல் மீட்டிங்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், கவுண்டர் டெரரிசம், ட்ரேட், ஹியூமனிடேரியன் எய்ட பத்தி ரெண்டு பேருமே ரெண்டு நாட்டுல இருந்த மினிஸ்டர்ஸும் பேசி கலந்துரையாடினாங்க. இந்த ஹை லெவல் மீட்டிங்னா ஃபர்ஸ்ட் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் தாலிபான் 2021 கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம். நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான்ல டெக்னிக்கல் மிஷன்ல, அதாவது காபூல்ல இருக்க ஃபுல் ஃபிளெஜ்ட் எம்பசியை ஓபன் பண்றது, அப்புறமா டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்டை தாலிபான் கவர்மெண்ட் கூட எப்படி இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்றதை பத்தி விரிவா பேசினாங்க. ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் முத்தாக்கி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இந்தியா தாராளமா ஆப்கானிஸ்தான்ல எந்த பகுதியை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டெரரிசமை கவுண்டர் பண்றதுக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்தியா 6 புது ப்ராஜெக்டை ஹெல்த் ரிலேட்டடா ஆப்கானிஸ்தான்ல தொடங்க இருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் சென்டர்ஸ், அது மட்டும் இல்லாம 20 ஆம்புலன்ஸை கொடுத்திருக்கு ஹியூமனிடேரியன் எய்டா. அது மட்டும் இல்லாம இந்தியா அஷூரன்ஸ் கொடுத்திருக்கு ஆப்கான்ல இருக்க ரெஃப்யூஜிஸ், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு இந்தியா கண்டிப்பா எய்ட் பண்ணும் அப்படின்ட்டு. இரு நாட்டு தலைவர்களும் ஏர்ஃபிரைட் காரிடாரை வெல்கம் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இது முக்கியமா ரெண்டு நாட்டோட ட்ரேட பயங்கரமா டெவலப் பண்ண போகுது. இந்தியா ஆப்கானிஸ்தான்ல ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகுது. ஒன்னு ஆப்கானிஸ்தானோட மைனிங் செக்டாரை எடுக்க போகுது, இன்னொன்னு ஆப்கானிஸ்தானோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண போகுது. ஆப்கானிஸ்தானோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றது மூலயமா ஆப்கானிஸ்தானோட எனர்ஜி செக்டாரும் அக்ரிகல்ச்சரையும் இந்தியா டெவலப் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாம முத்தாக்கி சபஹார் போர்ட் மூலயமா நம்மளோட ட்ரேட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அது ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்கானிஸ்தானை டெவலப் பண்றதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட தாழ்மையுடன் கேட்டிருக்கிறாரு. ஜெய்ஹிந்த்.